பெருமாள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இணைந்து செய்கின்ற ஒரு அற்புதமான நேர்த்தியான பூஜைக்கு பெயர்தான் சமாராதனை. அல்லது ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களாக இருக்கலாம். அதற்கு முன்பு இல்லத்து பெண்களை, இறையடி சேர்ந்தவர்களை, அந்த சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களையே தெய்வமாக நினைத்து வழிபடுவதுதான் சுமங்கலி பிரார்த்தனை. சின்ன சின்ன சடங்குகள். பெரிய பெரிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் சின்ன செய்திகளில் ஒருபோதும் அக்கறை காட்டுவதில்லை. ஆனால் நாம் இயல்பிலேயே படிக்கின்ற போதே சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்றுதான் படித்திருக்கிறோம். 100 குச்சிகள் ஒன்று சேர்ந்தால் எப்படி கட்டி அது கோபுரமாக மாறுகிறதோ, 100 குச்சிகள் ஒன்றாக சேர்ந்து எப்படி கட்டுமரத்தை விட உறுதி பெறுகின்றதோ, அதுபோல சின்ன சின்ன செய்திகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆனந்தத்தின் திறவுகோலாக மாறி நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய பண்பாடுகளை, நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு அருமை குழந்தை என்னிடத்திலே கேட்டது, ஐயா, எல்லோரும் இந்த புரட்டாசி மாதங்களில் சமாராதனை என்று செய்கிறார்களே, அதனுடைய தாற்பயம் என்ன, அந்த வழிபாட்டு முறை என்ன என்றார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமாள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இணைந்து செய்கின்ற ஒரு அற்புதமான நேர்த்தியான பூஜைக்கு பெயர்தான் சமாராதனை. சமாராதனை என்பது ஒரு பெருமாள் படத்தையோ குலதெய்வ படத்தையோ வைத்து பூஜித்து பருப்பு பாயச சாப்பாடோடு செய்து சில சமயங்களில் ஒரு புடவையும் வைத்து வழிபட்டு அந்த இல்லத்தில் பிறந்த பெண்ணுக்கு கொடுத்து எல்லோரும் மகிழ்ந்துண்டு உணவு செய்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை தவிர பிற தினங்களில் இந்த வழிபாடை மேற்கொள்வது சமாராதனை என்று பெயர். எப்போதும் போல ஒரு அர்ச்சனையும் தூபதீப ஆராதனையும் ஒரு மங்கள ஆரத்தியும் உணவையும் செய்வதுதான் இந்த சமாராதனையினுடைய எளிய வழிபாடு. இதை யாரெல்லாம் இல்லத்தில் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுபிட்சம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்து ஒரு கடிதம் வந்தது. சுமங்கலி பிரார்த்தனை என்றால் என்ன? ஒரு இல்லத்தில் சுபகாரியம், அது 60 இருக்கலாம், 80 இருக்கலாம், அல்லது ஒரு பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணமாக இருக்கலாம், ஒரு குழந்தையினுடைய உபநயம் பூணல் கல்யாணமாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களாக இருக்கலாம். அதற்கு முன்பு இல்லத்து பெண்களை, இறையடி சேர்ந்தவர்களை, அந்த சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களையே தெய்வமாக நினைத்து வழிபடுவதுதான் சுமங்கலி பிரார்த்தனை. என்னை பொறுத்தவரை 5, 7, 9 என்று இது அடுக்கிக் கொண்டே போகலாம் பெண்களை. ஆனால் சனிக்கிழமை தவிர பிற நாட்களில் செய்வதுதான் இது உத்தமம். பொதுவாக வீட்டில் பிறந்த பெண்ணைத்தான் அழைத்து முதல் மரியாதை செய்வார்கள். அதுவும் அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய சுமங்கலி பெண்களை தெய்வமாக நினைத்து அவர்களுக்கு நலங்கிட்டு வளையலிட்டு மஞ்சள் குங்குமத்தோடு மங்கள பொருட்களை கொடுத்து தெய்வத்திற்கு இணையாக வழிபட்டு இறைவனுக்கு தூபதீப ஆராதனை செய்து அவர்களுக்கு தலைவாழை இலையோடு பச்சரிசியும் அற்புதமான பாயச சாப்பாடும் போட்டு அவர்கள் உள்ளம் குளிர அந்த 9 கஜ புடவையை இறைவனாக வழிபட்டதை இல்லத்தினுடைய பெண்ணுக்கு கொடுத்து மகிழ்ந்து அவள் அதை தெய்வமாக நினைத்து உடுத்தி கொண்டு மங்கள வாழ்த்தை பதிவு செய்வதுதான் இந்த சுமங்கலி பிரார்த்தனையினுடைய நோக்கம். அது என்ன? வரலட்சுமி நோன்பு. எல்லோரும் கணவனுடைய வளர்ச்சியை, கணவனுடைய ஆயுள் நீட்டிப்பை அனுதினமும் வேண்டி அம்பாளிடத்தில் கயிறு கட்டி கொள்வது மட்டுமல்ல, வெள்ளியில் முகம் பார்த்து தங்களுடைய முகம் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்று நினைத்து முதல் நாளே அழைப்பு செய்து மறுநாள் அவளுக்கு மங்கள அர்ச்சனை செய்து தூபதீப ஆராதனை செய்து குளக்கட்டை நேவேத்தியம் செய்து குளம் விளங்க தங்கள் வாழ்க்கையை விருத்திப்படுத்தி கொள்வதுதான் வரலட்சுமி நோம்பினுடைய விரதம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இந்த வழிபாடு மிக நேர்த்தியாக இருக்கிறது. வரலட்சுமி நோன்பு இன்றைக்கு நாடு முழுக்க, உலகம் முழுக்க கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் இல்லத்தின் சுபிட்சத்திற்கு ஆதாரம். நிறைய அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு சஷ்டியப்த பூர்த்தியின் விளக்கம் தெரியவில்லை. 60 வயதை நிறைவு செய்து 61வது வயதை தொடுகின்றவர்கள் அந்த தாய் தந்தைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு கணவன் மனைவி திருமணத்தில் பிள்ளை எப்படி இருக்க முடியும்? ஆனால் தன் மாணிக்க பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து
தாய் தகப்பனுக்கு திருமண கோலத்தில் பார்க்கக்கூடிய அந்த அரிய காட்சி தான் சஷ்டியப்த பூர்த்தி. அதில் நடைபெறுகின்ற ருத்ர ஏகாதேசி தான் அவர்களுடைய ஆயுளை விருத்தி செய்வது. 80 தொட்டவர்கள் சதாபிஷேகம் என்றும் 100 கனகாபிஷேகம் என்றும் கொண்டாடுவது தான் நம் தமிழ் சமூகத்தினுடைய மரபு. கிரகப்பிரவேசத்தினுடைய சிறப்பு இன்றைக்கு பல பேருக்கு தெரியவில்லை, புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுவேன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பே வீட்டில் கணபதி ஹோமத்தை செய்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கணபதி ஹோமம் எப்போது? கதிரவன் உதிப்பதற்கு முன்பே கணபதி ஹோமம் செய்து பொங்குகின்ற புதுமணலில் அற்புதமான பாத்திரத்தில் பொங்கும் பாலையிட்டு எல்லோரும் ஒன்றாக இருந்து மங்களம் பொங்கி பால் பொங்கி இல்லத்தில் கோமாதாவை குழந்தையோடு பசுவையும் கன்றுவையும் அடைத்து வந்து ஆயுஷ் ஹோமத்தையும் கணபதி ஹோமத்தையும் நவக்கிரக ஹோமத்தையும் செய்து நல்வாழ்வுக்கு திறவுகோலை திறப்பதுதான் இந்த ஐதீகங்களின் நோக்கம். நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சரடு கட்டிக்கிறதுனா என்னன்னு தெரியணும். முதல் நாள் சம்பிரதாயம்னா என்னன்னு தெரியும். ஒரு ஆவணி ஆவட்டம்னா என்னன்னு தெரியணும். ஒரு சுமங்கலி பிரார்த்தனை என்னன்னு தெரியணும். ஒரு சமாராதனைனா என்னன்னு தெரியணும். குலதெய்வ வழிபாடுனா என்னன்னு தெரியணும். காரணம், இந்த நாட்டில் இவ்வளவு விழாக்கள் கொண்டு போவதனுடைய நோக்கம், கொண்டாடுவதனுடைய நோக்கமே மனிதன் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்குத்தான். அதற்காகத்தான் வேடிக்கையாக சொல்வது, திருவிழா என்கின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் விடாதிரு. நம்முடைய சமூகம் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு 12 மாதங்களும் 365 நாட்களும் விழாவை கண்டுபிடித்து தாற்பரியத்தோடு ஒவ்வொன்றையும் மண்ணின் மரபார்ந்த விஷயங்களை மண் சார்ந்து கொண்டாடுகின்றவன்தான் இந்த மனித சமூகம். நான் மீண்டும் இந்த புலர்காலை பொழுது புதிய வெடிகளில் சொல்லுவேன், உண்பதும் உறங்குவதும் தொலைக்காட்சி பார்ப்பதும் உண்டு மகிழ்ந்த கடைப்பில் நாம் உறங்கி மகிழ்வதல்ல வாழ்க்கை. பிறருக்கு ஈந்து கொடுத்து உள்ளத்தால் உயர்ந்து அறம் சார்ந்த நெறிப்படி நடந்து இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து இல்லாதவனுக்கு கொடுத்து மகிழ்ந்து, அதுதான் தூய அற வாழ்க்கை. இந்த சின்ன சின்ன முத்துக்களை கோர்த்தால் அது இறைவனுக்கும் மணிமாலை, நமக்கும் மணி வாழ்க்கையின் திறவுகோல். இந்த ஆனந்த செய்திகளோடு மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.